சொட்டு ரத்தத்தையும் கூர்மையான ஆணிகள் என்றும் புறக்கணிக்காமல் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி ஜீவனை கொடுத்து உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று தீர்மானித்த ஒரே ஒரு தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை ஆழமாய் உள்ளத்தில் உள்ள வைத்து அதன் அடிப்படையில் செயல்படுகிறவர்கள், நிச்சயமா சொல்றேன், ஆரம்பம் ஒரு வேலை யாருக்கும் தெரியாம அற்பமா இருக்கலாம், முடிவு ஊரே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, காரியங்களை செய்வார். அதனால யாரு வரோம் போறோன்றதெல்லாம் நான் யோசிக்கிறது கிடையாது. நான் ஜெபம் பண்ணுவேன், ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை வைப்பீங்க, என் சொந்த கண் அதை காணும் ஆண்டவரே, காணும் என்று சொல்லி. அதனால ஆண்டவர் சொல்லுவாரு, நன்மை செய்து மேன்மை இல்லையோ, ஏன் முகநாடி வேறுபடுகிறது? ஒரே குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பி காயின் ஆபேல், இருவருக்கும் ஒரே தாய் தகப்பன் தான், ஆதாமும் ஏவாளும். ரெண்டு பேருக்கும் ஒரே வசனத்தை போதிச்சாங்க. ஒருத்தன் கடவுளுக்கு கரெக்டா கொண்டு வந்து செய்யறான், ஆனால் அதே குடும்பத்தில் பிறந்த இன்னொருத்தன் கள்ளத்தானம் பண்றான். ஒரே சபையில் வாழ்வடைய முடியும், ஒரே சபையில் சாகவும் முடியும். அது சொல்றாரு, நீங்கள் எந்த கனியை புசிப்பதற்கு ரெடியா இருக்கிறீங்க? தப்பான காணிக்கை கொண்டு வந்து செலுத்திட்டு ஆண்டவரை பார்த்தான். ஆண்டவர் சொன்னாரு, ஏன் முகநாடி வேறுபடுகிறது? தவறை சுட்டி காண்பித்தால் முகநாடி வேறுபடும். அப்ப அவங்க அதே குடும்பத்தில் பிறந்த தம்பியை சொல்றாரு, அவன் மரித்தாலும் ஆபேல் கொடுத்த காணிக்கை இன்னும் நான் பேசப்படுவேன் என்று இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்.